பாட்டாக அம்மானு கூப்பிட்டுட்டு பக்கவாத்தியமா சலங்கை ஒலிக்க அசைந்து 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 நடந்து வரான். வந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான், அப்படியே அபவுட் டர்ன் திரும்பி பெரியாழ்வார் யசோதையை விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சிட்டானா. ஓடி ஓடி போய் விடாதே. இப்ப பாருங்க பாட்டை மாத்திட்டா. இது வரைக்கும் நன்னாதான் வந்துட்டு இருந்தான் கிருஷ்ணன். திடீர்னு திரும்பிட்டான். ஓடி ஓடி போய் விடாதே. என்னடா இது ஓடி போயிடுறிய, அதுவும் வெறுமன ஓடி இல்ல, ஓடி ஓடி நான் நிரந்தரமா உன்னை விட்டு போறேன் அப்படின்னு கோச்சின் போறது போல ஓடி ஓடி போகிறான். போகாத, ஓடி ஓடி போய் விடாதேன்னு கூப்பிட்டா. கிருஷ்ணன் சொன்னா, நீ சொன்னபடிதானே நடந்து வந்தேன், என்னை எதுக்கு பத்மநாபன்னு கூப்பிட்ட, அதனாலதான் ஓடி கோச்சின் போறேன்னா. பத்மநாபன்னு கூப்பிட்டது தப்பா? பத்மநாபன்கிறது ஒண்ணு தப்பான பேர் இல்லையே, அது சொன்னா கோச்சின் போவியான்னு பெரியாழ்வார் யசோதை கேட்டாலாம். அதுக்கு குட்டி கண்ணன் பதில் சொல்றானா, இல்ல நான் உன் குழந்தையா தானே வந்திருக்கேன், நீ என்ன மாதவா யாதவா கோவிந்தா கோபாலா அப்படின்னு செல்ல பேர் சொல்லி தானே கூப்பிடணும். இதை விடு, எனக்கு இன்னும் எவ்வளவு செல்ல பேர் நீ வச்சிருக்க, குட்டன் அப்படின்னு பேர் வச்சிருக்க, அது எவ்வளவு அழகான பேரு. இப்படி எல்லாம் செல்ல பெயர்கள் பல இருக்க, இந்த பேரெல்லாம் விட்டுட்டு நான் என்னமோ பரம்பொருள் நான்முகனை நாராயணன் படைத்தான், பெருசா பிரளய காலத்துல உண்டி தாமரையை உண்டாக்கி அதுல நான்முகனை படைத்தவன், இந்த பேரெல்லாம் சொல்லி நான் உன்னை கூப்பிட சொன்னேன்னா எதுக்கு பத்மநாபன்னு சொன்ன அப்படின்னு மிரட்டினான் கிருஷ்ணன். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, ஓ அதை தப்பா புரிஞ்சுனுட்டியா, நீ ரொம்ப பெரியவன்னு சொல்றதுக்காக நான் உன்னை பத்மநாபன்னு கூப்பிடலடா, ரொம்ப எளியவன்னு சொல்றதுக்காக கூப்பிட்டேன். பத்மநாபன் எப்படி எளியவனாகும் அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன். பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, இல்லடா, இந்த பத்மநாபன்னு உந்தி தாமரையில பிரம்மாவை படைச்ச, அந்த உந்தி தாமரையில் படைக்கப்பட்ட பிரம்மா மூலமாகத்தானே உன் வயிற்றில் இருந்த உயிர்களான எங்களுக்கெல்லாம் நீ பிறவி கொடுத்தாய். அதாவது பிரளய காலத்துல பெருமாள் என்ன பண்றார், உலகத்தெல்லாம் உயிர்களை எல்லாம் விழுங்கி வயத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கார். வயத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கிறத எப்படி ரிலீஸ் பண்றாருன்னா உந்தி தாமரை பிரம்மா மூலமாக ரிலீஸ் பண்ணி நமக்கு பிறவி கொடுக்கிறார். அதனால நீ எப்படிப்பட்டவன்னா, எங்களை எல்லாம் உன் கருவில் சுமந்து உந்தி தாமரை மூலம் வெளியிட்டவன். அந்த தொப்புள் கொடி உறவு நமக்குள்ள இருக்கும் இல்லையோ, அப்ப அந்த தாமரைங்கிறத உன் பெருமையை சொல்லும் தாமரைன்னு சொல்லல, தொப்புள் கொடி உறவை காட்டும் தாமரைன்னு சொன்னேன். அந்த தொப்புள் கொடி உறவு என்பது இருப்பதால் தான் எங்களை தேடி நீ ஓடி வர. ஒரு அம்மாங்கிறவ குழந்தைய பெத்துட்டான்னா குழந்தை எங்க போனாலும் தேடின்னு ஓடி வருவா இல்லையா, அது போலதான் உன் உந்தி தாமரை மூலம் எங்களெல்லாம் நீ உருவாக்கிட்ட. ஆனா பெற்ற மனசு எப்படினாலும் கேட்காது இல்லையா, அதனாலதான் எங்களை தேடி ஓடி வர. அந்த எளிமையை காட்டத்தாண்டா பத்மநாபான்னு சொன்னேன். அப்படியே வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் காட்டுறார். ஏன்னா கிருஷ்ணன் இங்க எளிமையா கலந்து பழகணும்னு நினைச்சுன்னு வந்திருக்கான். அவனை போய் நீ ரொம்ப பெரியவன்னு சொன்னா கோச்சுருவானா.